அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வீரத்திற்கும் விவேகத்திற்கும் பெயர் பெற்ற கழகம். எத்தனையோ சோதனைகளையும் இடர்பாடுகளையும் கடந்து தேர்தல் பின்னடைவுகளை எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் 8 ஆண்டுகளாக வெற்றி நடை போட்டு வருகிறது. 26 தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் யார் என்பதை மாத்திரம் உறுதியாக நிரூபிப்போம். அதுவரை பொறுமையாக இருக்கும். மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். இதை தாண்டி நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? இல்ல நான் சொல்றது தேர்தல் நேரத்தில் வாக்களித்த பிறகு கருத்து கணிப்புகள்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். மே மாதத்தில் வாக்களித்த பிறகு தேர்தல் முடிவுகள் தெரிஞ்ச பொழுது உங்களுக்கு தெரிய வரும் மக்கள் யாரை விரும்புகிறார்கள் என்று சொன்னார். நாங்கள் கடந்த 6-7 மாதங்களாக தொடங்கி அன்றைக்கு கூட நாங்கள் திருநெல்வேலி வந்தப்ப நீங்க எங்களை சந்திச்சுங்க. தொகுதியாக சென்று எங்களது அனைத்து நிலை நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர் மற்றும் நிர்வாகிகள், நகராட்சி, பகுதி, மாநகராட்சி அனைத்து பகுதிகளிலும் அந்தந்த தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளை சந்தித்து தேர்தலுக்காக தயார்படுத்தி வருகிறோம். அதுதான் எல்லாம் பொறுமையா இருக்கு. எல்லாம் நான் சொன்னேன், டிசம்பர்ல எத்தனை அணிகள் போட்டியிடுகின்றது என்பதும் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கூட்டணியிலே இடம்பெறுகிறார் என்பதும் தெரிய வரும். அப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எத்தனை தொகுதியிலே போட்டியிடப் போகிறது என்பதும் உங்களுக்கு தெரிய வரும். நான் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் விரும்புகிறதை அதன் பொதுச் செயலாளராக செய்யக்கூடிய இடத்தில் நான் இருக்கிறேன். தொண்டர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற விதமாக எங்களது கூட்டணி அமையும். நாங்கள் எங்கெல்லாம் எங்களது தகுதியான வேட்பாளர்கள் இருக்கிறார்களோ அந்த தொகுதிகளை உறுதியாக பெற்று தேர்தலில் போட்டியிட்டு உறுதியாக வெற்றி பெறுவோம்.